ஹாய் கைஸ், உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட நம்ம ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம். அந்த சீரீஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸை பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரமேஷ் JB2XH என்ன கேட்டிருக்காருன்னா, பாகம் பிரிக்காத பரம்பரை சொத்தில் தன்னுடைய பங்கை உயில் எழுதி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா முடியும் சார். உங்களோட ஆன்செஸ்ட்ரல் அன்டிவைடட் ஷேர்லயும் உங்களால உயில் எழுதி வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்செஸ்ட்ரல் அன்டிவைடட் ஷேர்ல 4 பேர் ஓனரா இருக்கீங்கன்னா அதுல உங்க பங்கான 4இல் 1 பங்குக்கு நீங்க வில் எழுதி வைக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு. ஸோ நீங்க எங்க லீகல் டீமை அட்ரஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து எப்படி ப்ராப்பரா வில் எழுதலாம், அதுல இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்த கமெண்ட் T.Ravikumar 1 அப்படின்றவரு, நீட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் வில், டாக்குமெண்ட் ரிக்வயர்ட், வில் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், லாயர் ஃபீஸ், ஆல் அதர் சார்ஜஸ் அண்ட் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காரு. ஸோ வில் எழுதுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, வில் எழுதுறவோட ஆதார் அண்ட் பேன் கார்டு டீடைல்ஸ் வேணும். அண்ட் அவர் பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும். லைக் அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருந்தா சேல் டீட், இல்லாட்டி அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிஃப்டாவோ இல்லாட்டி செட்டில்மெண்ட்டாவோ வந்திருந்தா அந்த கிஃப்ட் டீட் இல்லாட்டி செட்டில்மெண்ட் டீட், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும். இல்லைனா வில் எழுதுறவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி லீகல் ஹேர்ன்ற முறையில வந்திருந்துச்சுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். அண்ட் அது ரிலேட்டட் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் தேவைப்படும். ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஃபிக்ஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வர வர அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் நோ நீங்க வில்ல வந்து 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டுக்கலாம். அண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணையில ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸா 100 ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ லாயர் ஃபீஸ்ன்னு பார்க்கல ஒரு லாயருக்கும் பேமெண்ட் வேற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க அவங்க கிட்ட என்ன சர்வீஸ்க்காக போறீங்க அப்படின்றது பேஸ் பண்ணியும் சார்ஜஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் லாயர்கிட்ட வில்ல டிராஃப்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போவாங்க, இல்லைன்னா வில்ல டிராஃப்ட் பண்றதுக்கு மட்டும் போவாங்க, இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மட்டும் போவாங்க. ஸோ இது மாதிரி நீங்க என்ன சர்வீஸ் எதிர்பார்த்து போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணி சார்ஜஸ் மாறும். அண்ட் அடுத்த கமெண்ட் AS1249 என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் செட்டில்மெண்ட் டீடு கேன்சல் பண்ண முடியாது சார், நாட் ஃபார் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதர், அஃப்கோர்ஸ் செட்டில்மெண்ட் டீடு மட்டும் இல்லை, எந்த டீட்னாலும் நம்ம கேன்சலேஷன் டீட் போட்டு அந்த டீடை கேன்சல் பண்ணிக்கலாம். இஃப் அந்த டீட்ல இருக்கிற பார்ட்டிஸ்க்கு நடுவில் மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் இருந்தா. அப்படி மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் இல்லைன்னா நம்ம சூட் ஃபார் கேன்சலேஷன் ஃபைல் பண்ணி கோர்ட் ஆர்டர் மூலமா ஒரு டீடை கேன்சல் பண்ணிக்கலாம். பட் இந்த கோர்ட் ஆர்டர் ஒரு ஜென்யூன் ரீசன் இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. அடுத்த கமெண்ட் டெடி டாக் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸலன்ட் ப்ரோ, ஷார்ட் அண்ட் கன்சைஸ். ஐ ரிக்வெஸ்ட் இஃப் த பிலோ குட் பி டன் as video in your channel. Sample demonstration on how to check registration and revenue department online system to verify legal. How the land is divided or subdivided based on village or panchayat or municipality or corporation. What are some of the problem due to which the property go on litigation? Each problem could be a case study and explanation. What are our legal rights over property depending on the type of property? கண்டிப்பா ப்ரோ, இதை பத்தி நம்ம ஒரு டீட்டெயில்டான வீடியோவை அடுத்து பார்ப்போம். டெடி டாகே இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருக்காரு. அது என்னன்னா, பர்ஃபெக்ட் ப்ரோ, so we first register the property and then seek the patta and sitta. How this detail are getting updated with revenue department as we do the property registration in a sub register office. கண்டிப்பா ப்ரோ, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் ரெஜிஸ்டர் பண்றோம். அண்ட் அதுக்கு அடுத்து தான் நம்ம ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். பட் இந்த அப்டேட் பண்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. நம்ம தான் மேனுவலா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போயிட்டு பட்டால நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எங்க லீகல் டீமை அட்ரஸ் பண்ணலாம். அண்ட் அவங்க உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் போயிடலாம். கதிரேசன் 9602 என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டல்ல மோர் தென் 10 years இருந்தாங்கன்னா ப்ராப்பர்ட்டிக்கு அவங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்டிருக்காரு. 10 years இல்ல ப்ரோ, 12 years. 12 years அந்த ப்ராப்பர்ட்டில இருந்தாலே அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. அந்த ப்ராப்பர்ட்டி எப்போ கிளைம் பண்ணலாம்னா, ஒருத்தர் அந்த ப்ராப்பர்ட்டில ஆக்சுவல் ஓனருக்கு பதிலா 12 வருஷத்துக்கு இருந்து தன்னைத்தானே ஓனர்னு சொல்லிட்டு இருந்தா, அண்ட் அதை ஆக்சுவல் ஓனரும் கேட்காம விட்டாலோ இல்ல கண்டுக்காமல இருந்துட்டாலோ, அப்போ 12 years கழிச்சு
அந்த பர்சன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டில கிளைம் பண்ணலாம். சப்போஸ் அவர் அந்த ப்ராப்பர்ட்டில ஒரு டெனண்டா இருந்தாருன்னா அண்ட் அவர் அந்த ப்ராப்பர்ட்டில இருக்கிற வரைக்கும் ஆக்சுவல் ஓனருக்கு ரெண்ட் பே பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் 12 வருஷம் மட்டும் இல்ல 100 வருஷம் இருந்தாலும் அவர் டெனண்டா தான் கன்சிடர் பண்ணப்படுவாரு. அவரால் அந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ண முடியாது. ஸோ உங்க டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் போலாம். இசக்கியப்பன் கந்தன் 1117 என்ன கேட்டிருக்காருன்னா, ஃபீஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஃபார் ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டார்னி பவர் டு ஃபேமிலி மெம்பர் ஒன்லி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ பிரதர், எனி டைப் ஆஃப் பவர் ஆஃப் அட்டார்னி அதர் தேன் கிவிங் பவர் டு செல் பண்றது தவிர எதுக்கு பவர் கொடுத்தாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட் கலெக்ட் பண்றதுக்காக மட்டும் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி போடுறீங்க, இல்லைன்னா ஒரு இபி பில் கட்டுறதுக்காக மட்டும் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி போடுறீங்கன்னா, இல்லைன்னா உங்க சார்பா இன்னொருத்தர் வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஏதாச்சும் அட்டென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 100 rupees ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி அதை ஒரு நோட்டரி அட்வொகேட்டை அட்டஸ்டேஷன் பண்ணிட்டாலே போதும். பட் ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்றதுக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி போடுறீங்கன்னா அதை கன்ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் நம்ம பவர் ஆஃப் அட்டார்னி பத்தின வீடியோலே போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதை தாண்டி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடி மூலமா எங்க லீகல் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த கமெண்ட் போயிடலாம். விவேக் எஸ் 3330 என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் அண்ணா, டாக்குமெண்ட் ரைட்டர் மிஸ்டேக்கா டாக்குமெண்ட்ல 1.21 ஹெக்டரை 1.12 போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பட் பட்டால 1.12 இருக்கு. ஸோ இதை எப்படி சரி பண்ணணும், ப்ளீஸ் கிளாரிஃபை மீ. ப்ரோ, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் சில நேரங்களில் நடக்கிறது உண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷன் டீட் போட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கமெண்ட் போயிடலாம். வெங்கட்டா வி 6680 என்ன கேட்டிருக்காருன்னா, சார், காம்பன்சேஷன் மீன்ஸ் கைட்லைன் வேல்யூ ஆர் மார்க்கெட் வேல்யூ, how is it calculated, please explain. பிரதர், காம்பன்சேஷன் வேல்யூ வந்து மார்க்கெட் வேல்யூ வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து லேண்ட் அக்விசிஷன் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருப்போம். அண்ட் அதையும் தாண்டி இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா எங்க லீகல் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த கமெண்ட்ல ராஜ் தமிழன் என்ன கேட்டிருக்காருன்னா, வீட்டை 4/1 பிரித்து கேட்ட வாதி ஒரு ஆள் மட்டும் தான் கோர்ட் ஃபீஸ் கட்டணுமா, மற்ற 3 பேருக்கும் செலவு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் பிரதர், யார் பங்கை பிரிச்சு கேட்குறாங்களோ அவங்க மட்டும்தான் கோர்ட் ஃபீ கட்டணும். அண்ட் அவங்களும் எவ்வளோ பங்கு கேட்குறாங்களோ அந்த பங்குக்கு மட்டும் கோர்ட் ஃபீ கட்டணும். அதாவது ஒருத்தர் வந்து 4/1 மட்டும் பிரிச்சு கேட்கிறாருன்னா அந்த 4/1 மட்டும்தான் கோர்ட் ஃபீஸ் பே பண்ணணும். அண்ட் யார் ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு கொடுத்து கேட்குறாங்களோ அவங்க தான் வந்து கோர்ட் ஃபீஸ் கட்டணும், மற்றவங்களுக்கு செலவு இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா எங்கள் லீகல் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கண்டென்ட்லாம் பார்க்கறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.